ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கம்பெனிஸ் ஆக்ட்டு. அதில் வந்து சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கம்பெனி பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன், கம்பெனியோட டெஃபினிஷனை வந்து செக்ஷன் 2 சப்க்ளாஸ் 20 வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பெனியை ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் மூலியமாகவோ, அதாவது கம்பெனிஸ் ஆக்டோ அல்லது அதுக்கு முன்னாடி வந்த ஏதோ ஒரு ஆக்ட் மூலியமாகவோ இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இல்லைனா இணைச்சிருக்காங்க அப்படிங்கும் போது அதை வந்து கம்பெனியாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கம்பெனியில் என்னென்னு பார்க்கலாம். இதில் மொத்தம் 6-7 கிட்ட இருக்குது. என்னென்னா முதல்ல செப்பரேட் லீகல் என்டைட்டி, அதாவது மெம்பர்ஸ் வேறு கம்பெனி வேறு, ரெண்டும் ஒன்று கிடையாது, 2 பேரும் செப்பரேட்டு அப்படிங்கிறது தான் செப்பரேட் லீகல் என்டைட்டி. இதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேஸ்லாம் இருக்குது. என்னென்னா சாலமன் வெர்சஸ் சாலமன். இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சால்மன் அப்படிங்கிறவர் ஒரு பூட்ஸ் கம்பெனியை வந்து நடத்திக்கிட்டு இருப்பார். இவர் வந்து கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இதை பப்ளிக் கம்பெனியாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பார். அப்போ பப்ளிக் கம்பெனியாக மாற்றணுன்னா 7 பேர் தேவைப்படுது. 7 பேர் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து ஷேர் ஹோல்டர்ஸாக போட்டுக்கிறாரு. இப்போ இது வந்து பப்ளிக் கம்பெனியாக மாறிடுச்சு. இது பப்ளிக் கம்பெனியாக மாறி கொஞ்ச நாள்லேயே என்ன ஆகுது அப்படின்னா வைண்டிங் அப்புக்கு போகுது. இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இந்த கம்பெனிக்கு வந்து கடன் தந்திருக்காரு. அது எது மூலியமாக அந்த கடனை தந்திருக்காரு அப்படின்னா டிபெஞ்சர்ஸ், அதாவது கடன் பத்திரங்கள் மூலியமாக கடனை வந்து தந்திருக்காரு. இப்போ கம்பெனி வந்து வைண்டிங் அப் ஆகும்பொழுது என்ன ஆகுதுன்னா பிரச்சனை வருது. இவர் வந்து கடன் பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து கடன் பத்திரம் மூலியமாக வந்து கடன் தந்திருக்கேன், ஸோ எனக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து கடனை தரணும் அப்படின்னு சொல்லி கம்பெனியில் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் இப்போ அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து சண்டைக்கு வராங்க. இந்த மாதிரி எங்களுக்கு தான் முதல்ல வந்து இந்த கடனை வந்து திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சாலமன் என்ன பண்ணியிருந்தாருன்னா கேஸ் ஃபைல் பண்ணிடுறாரு கோர்ட்டில். ஸோ கோர்ட்டில் வந்து என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல சாலமன் அப்படிங்கிற ஒரு வேறு, கம்பெனி அப்படிங்கிறது வேறு. இவர் கடன் தந்ததை வந்து நம்ம வெளியால் வந்து டிபெஞ்சர் மூலியமாக கடன் பத்திரம் மூலியமாக கடன் தந்ததாக தான் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு வந்து கோர்ட்லேயே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ கம்பெனி வேறு, சாலமன் வந்து வேறு, ரெண்டும் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கேஸில் வந்து சொல்லிடுவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான கேஸு. இப்போ இந்த கடன் தராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு தான் முதல்ல கடன் தரணும், ரெண்டாவதாக தான் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு தரணும், மூணாவதாக ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தரணும். ஸோ இதை வந்து இந்த கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து இன்கார்பரேட்டட் அசோசியேஷன், அதாவது கம்பெனி வந்து நான் முன்னே சொன்னேன் இல்லையா, கம்பெனிஸ் ஆக்ட் மூலிமா இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அதை இன்கார்பரேட்டட் அசோசியேஷன். தேர்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் லீகல் பர்சன். ஒரு கம்பெனி அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் லீகல் பர்சன். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம், இல்லைனா ஒரு ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஒருத்தர் மேலே கேஸ் போடலாம், இல்லைனா இந்த கம்பெனி மேலேயே வேறு ஒருத்தவங்க கேஸ் போடலாம். இதை தான் வந்து ஆர்டிஃபிஷியல் லீகல் பர்சன் அப்படிங்கிறாங்க. இது வந்து நேச்சுரல் லீகல் பர்சனை வச்சு தான் இந்த கேஸை வந்து நடத்த முடியும். இப்போ இதில் லீ வெர்சஸ் லீ ஏர் ஃபார்மிங் கம்பெனி. இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, லீ அப்படிங்கிற ஒரு டைரக்டர் அண்ட் ஷேர் ஹோல்டர் ஆஃப் தி கம்பெனியே இருக்கார். அதே சமயம் எம்ப்ளாயியாகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து இன்கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்போ இறந்துடுறாரு. இன்கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை செஞ்சுட்ருக்கும் போதே இவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. ஸோ இவங்க ஒய்ஃப் வந்து காம்பன்சேஷன் கேட்குறாங்க. இப்போ கோர்ட்டில் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, என்ன தான் இங்கே கார்ப்பரேட் வேலை இருந்தாலும் கூட கம்பெனி வேறு லீ வேறு அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட்டுக்கு கீழே காம்பன்சேஷன் வந்து தந்துடுறாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தாக என்னென்னா பர்பச்சுவல் சக்ஸஷன் ஆர் எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில் நிறையா மெம்பர்ஸ் வந்துட்டு போகலாம், ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துட்டு போகலாம், பட் கம்பெனி அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்கும். ஒரு தடவை ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா அது நிரந்தரமாக இருக்கும், அதாவது வைண்டிங் அப் வரை நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு சேலியன்ட் ஃபீச்சர். நெக்ஸ்ட்டு வந்து லிமிட்டட் லயபிலிட்டி. லிமிட்டட் லயபிலிட்டினா என்னென்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து நடந்துகிட்ருக்கு, அது வந்து லாஸில் போகுது அப்படின்னா அங்கே இருக்க மெம்பர்ஸும் ஷேர் ஹோல்டர்ஸும் பொறுப்பாக மாட்டாங்களா, அந்த ஓனர் மட்டும்தான் பொறுப்பா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே பொறுப்பு தான். மெம்பர்ஸும் பொறுப்பு தான், ஷேர் ஹோல்டர்ஸும் பொறுப்பு தான். ஆனால் அதை வந்து 2 வகையை பிரிச்சிருக்காங்க. என்னென்னா, லயபிலிட்டி வந்து முதல்ல ஒரு ஷேர் ஹோல்டர் இருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு ஷேர் வச்சுருக்காரோ அந்தளவுக்கு மட்டும்தான் அவர் லயபிள் அப்படின்னு ஒரு வகையாக பிரிக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, அவரே வந்து சொல்லியிருப்பார், இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்னால், அதாவது ஒரு 10,000 வரையும் நான் வந்து ஈடு கட்டுறேன், லாஸ் வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு காமன் சீல்.
எப்பயுமே ஒரு கம்பெனி அப்படின்னா அதுக்குன்னு ஒரு காமன் சீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சைலண்ட் ஃபீச்சர். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கோ அந்த ஷேர்ஸை எடுத்து விற்று நமக்கு தேவையை வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். அதாவது அதை வந்து லிக்விடிஃபைங்காக அதை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கம்பெனிலாம் என்னென்னா, முதல்ல செப்பரேட் லீகல் என்டைட்டி, இதுக்கான கேஸ்லாம் வந்து சால்மன் விசஸ் சால்மன் இந்த கேஸு. ரெண்டாவது இன்கார்பரேட்டட் அசோசியேஷன். தேர்டு வந்து கம்பெனி இஸ் அ ஆர்டிஃபிஷியல் லீகல் பர்சன், இதோட கேஸில் வந்து லீ விசஸ் லீ ஏர் ஃபார்மிங் கம்பெனி. ஃபோர்த்து வந்து பெர்பச்சுவல் சக்சஷன் ஆர் எக்ஸிஸ்டன்ஸ். ஃபிஃப்த்து வந்து லிமிட்டட் லைபிலிட்டி, அதுதான் ஷேர் எந்தளவுக்கு ஷேர் இருக்கோ அந்தளவுக்கு லயபிள், எந்தளவுக்கு அவங்க கேரண்டி தந்திருக்காங்களோ அந்தளவுக்கு லயபிள் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன் வந்து காமன் சீல். ஒரு கம்பெனி அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது, அதுக்குன்னு ஒரு காமன் சீல் இருக்கும். செவன்த்து ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ், அதாவது அவங்களுக்கு எந்தளவுக்கு ஷேர்ஸ் இருக்கோ அதை வந்து லிக்விடிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஷேர்ஸ் எடுத்து கம்பெனிக்காக செலவு பண்ணிக்கலாம், ஆனால் அந்த ஷேர் வந்து அவங்களுடைய ஷேராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கம்பெனி. தேங்க்யூ.